பேரிஸ் கார்னர் பாரிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு 250 ஆண்டு காலம் வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாரிஸ் கார்னர் அப்படின்னா தெரியாமல் இருக்க முடியாது. பாரிஸ் கார்னருக்கு 250 ஆண்டு காலம் வரலாறு இருக்கு. ஆமாம், இந்த கட்டிடம் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு பழமையான கட்டிடம். இந்த கட்டிடத்தை யார் கட்டினது, எதற்காக இங்கே கட்டப்பட்டுச்சு என்று ஒரு வரலாற்றை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 1788 தாமஸ் பேரி அப்படிங்கக்கூடியவர் இந்த சென்னை மாநகரத்துக்கு வர்றார். அவர் தன்னுடைய 20வது வயதில் மதரசப்பட்டினம் வந்தாலும் 21வது வயதில் பெரிய ஒரு தொழிலதிபராக மாறுறார். முதல்ல பேரி செய்தித்தாள் அச்சிடுவது, தோல் நிறுவனத்தை நடத்திட்டு வந்தார். அதே மாதிரி சாக்லேட் தயாரிப்பு போன்ற நிறுவனத்தை நடத்திட்டு வந்த பேரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே பல கம்பெனிகள் இருந்துச்சு. அதுல ஒரு கம்பெனியாக பேரியோடைய கம்பெனியும் இருந்தது. 1801வது வருடம் எட்வர்ட் 2ஆம் கிளவ் பிரபு கவர்னராக இருந்த நேரத்தில் இனிமே கோட்டைக்குள்ள எந்த ஒரு தனியார் கம்பெனியும் செயல்படக்கூடாது என்ற ஒரு ஆணையை பிறப்பிச்சார். அதற்கு பிறகு தன்னுடைய நிறுவனத்திற்கு ஒரு தலைமையிடம் கட்ட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கனவுல இடம் தேடக்கூடியவராக பேரி இருந்தார். அன்றைய நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்எஸ்சி போஸ்ட் ரோடு, அதே மாதிரி ராஜாஜி சாலை, இந்த 2 சாலையும் இணைக்கக்கூடிய ஒரு கார்னர் தான் பேரிஸ் கார்னர். இந்த கார்னரில் அன்னைக்கு ஆர்காட் நவாப்பினுடைய இடமாக இருந்த நேரத்தில் அந்த இடத்தை ஆர்காட் நவாப்ட இருந்து பேரிஸ் விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கி தன்னுடைய கனவு ஒரு தலைமையிடத்தை அங்கே கட்டுறாரு பேரி. 1803வது வருடம் இந்த நிறுவனம் அங்கே செயல்பட துவங்குது. பேரி அவர்கள் அந்த இடத்தை வாங்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் துறைமுகம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு நேர் எதிராகத்தான் துறைமுகம் இருந்துச்சு. ஆனால் கவர்னர் கிளைவ் கோட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய வணிகர்கள் உடனடியாக வெளியேறணும்னு சொன்னதும் கோட்டைக்கு எதிரே இருந்த துறைமுகம் உடனடியாக அன்றைய கருப்பர் நகரம், அதாவது ராயபுரம், இன்றைய துறைமுகம் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் அமைக்கப்பட்டுச்சு. துறைமுகத்துக்கு வரக்கூடிய அத்துணை கப்பலும் பாரிஸுடைய இந்த கட்டிடத்தை முதலாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. பிறகு 1940 தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கட்டிடம் பேரி அவர்களுடைய நிறுவனத்தால் கட்டப்பட்டுச்சு. பாரிமுனை பாரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன அப்படின்னா டேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர் யாருன்னு சொன்னால் தாமஸ் பேரியோடைய நெருங்கிய நண்பர், அவருடைய நினைவாகவும் இந்த கட்டிடத்திற்கு பெயர் வர காரணமாக அமைந்தது. சுமார் 250 ஆண்டு காலத்திற்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது.